வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா விசில் ஒழிச்சிச்சு. நாளைக்கு சிஎஸ்கேக்கு ஒழிக்குமா? லெட்ஸ் டூ த கேம் பிளான் ஃபார் இம்பார்ட்டன்ட் டிசி விசஸ் சிஎஸ்கே மேட்ச். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹோம் கிரவுண்ட். யாருக்குன்னா டிசி. டிசியோட லைனப் பார்த்துடலாம். சரண் ஏதோ ட்ரை பண்றாரு. சரி, ஓகே. நாளைக்கு சிஎஸ்கேக்கு அடிக்குமா? அதுதான் தெரியலையே. சரி, ஓகே. டிசியோட 11 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் டிசி அவங்க போன மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் 230 கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அப்பவும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். டூ யூ திங்க் டிசி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா அவங்க ஸ்குவாட்ல? ஏன்னா போன மேட்ச் பத்தும் நிசங்கா ராகுல் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் சாஹில்னு ஒருத்தர் ஓப்பன் பண்ணாரு ஆர்சிபியோட. அது ஃபெயிலியர் ஆகி பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி 76க்கு ஆல் அவுட் ஆனாங்க. டாப் ஆர்டர் எனி சேஞ்சஸ்? லுங்கிசானி இங்கிடி உள்ள வருவாரா? எனக்கு நீங்க அபிஷேக் போரல் வந்து நீங்க ஓப்பனிங் அவனையும் ட்ரை பண்ணலாம். பட் பத்தும் நிசங்கா போன மேட்ச் ஆர்ஆரோட நல்லா விளையாண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் கொடுத்தாரு. என்னதான் கொடுத்தாலும் அபிஷேக் போறதுனால ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு 30 ரன்ஸ் 35 ரன்ஸ் 35 அப்படியே அதோடயாச்சும் இருக்கும். நீங்க அதை ஏன் பிரேக் பண்றீங்க எனக்கு தெரியல. ஓகே, மேபி நீ சொல்றது கரெக்டா இருக்கலாம். போன மேட்ச் நீசம் விளையாண்டாரு. இந்த மேட்ச் ஸ்டார்க்கு பேக்கு. ஸ்டார்க் நல்லா போட்டாரு, ஓரளவுக்கு டீசெண்டா. ரொம்ப எக்ஸலண்டா போட்டாருன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு ஒரு 35 ஃபார் 1 எடுத்தாரு. மேபி நீசமுக்கு பதிலா இன்ஜுரியான லுங்கிசானி இங்கிடி ரெடி ஆயிட்டார், ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தான் நியூஸ். மேபி இம்பார்ட்டன்ட் கேம் விளையாட வைக்கலாம். நீசம் ஏதோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கலினாலும் போன மேட்ச் இம்பார்ட்டன்டா வைபவ் சூரியவன்சி விக்கெட் எடுத்தாரு. அந்த செலிப்ரேஷன் கூட ஆக்ரோஷமா இருந்துச்சு. அது ட்ரெண்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நீசமுக்கு பதிலா, சாரி நீசம்ங்கிற பாரு, ஜேமிசன். நீசம்னே சொல்லிட்டு இருக்கேன். கெயில் ஜேமிசன் டால் ஃபாஸ்ட் பவுலர். போன மேட்ச் சூரியவன்சி விக்கெட் எடுத்து இம்பாக்ட் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவரை உட்கார வச்சுட்டு லுங்கிசானி இங்கிடி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அது கரெக்டான சேஞ்சஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கரெக்டாண்டா. கெயில் ஜேமிசன் வந்து ஹைட் இருக்கு, பட் வந்து ஃபாரின் ஸ்லாட் 4 தான் இருக்கு. லுங்கிகினி மாதிரி வேரியேஷன்ஸ் இல்ல. வேரியேஷன்ஸ் லுங்கிகினி நிறைய இருக்கு. கெயில் ஜேமிசன் அது இல்ல. ஆனா ஹைட் இருக்கு, ஓரளவுக்கு டாப்ல இருந்து வரனால கொஞ்சம் சி மூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா வேரியேஷன்ஸ் இல்ல. 3 டைமென்ஷன் பவுலர் இல்ல. பவர் பிளே, டெத் ஓவர், மிடில் ஓவர்ல போட முடியாது. பட் லுங்கிசானி இங்கிடி 3 மிடில் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்லி போட முடியும். அதனால லுங்கிசானி இங்கிடி வர்றது தப்பே இல்லை. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. போன மேட்ச் ரொம்ப பிளாட்டா தான் இருந்துச்சு விக்கெட் ஜெய்ப்பூர்ல. அதனால ரொம்ப ரன்ஸ் கண்டெயின் பண்ண முடியலனால ஒரு 40-41 கொடுத்து ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. அதை கண்டினியூ பண்ணாவே போதும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த முகேஷ் மெக்ரா அவர் தான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவரு ஏர்லியரா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். மிடில் ஓவர்ஸ்ல நட்ராஜன் லேக் ஆஃப் ஃபார்ம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடுறது இல்லை. முதல் மாதிரி யாருக்கர் நச்சுன்னு வைப்பாரு. இப்ப யாருக்கர் போட முடியறது இல்லை. லோ ஃபுல் டாஸ் ஆகி அது 4 or 6 அடிச்சிடுறாங்க. யாக்கரோட அவர் யாக்கர் தான் போட வரான்னு சொல்லி நிறைய ஈஸியாக கெஸ் பண்ணோம் சார். அது இந்த சீசன்ல போன சீசன்லயே இது பண்ணிட்டாங்க. போன சீசன் நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் சீசன் ஷைன் ஆனார்ல. அது ஃபர்ஸ்ட் சீசன் ஷைன் ஆனாலுமே நெக்ஸ்ட் சீசனே அதை கண்டுபிடிச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் யாக்கர் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பிரான்ச்சைசி விட்டு வேற பிரான்ச்சைசி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபார்ம்ல இல்லைனாலும் ஏதோ இவங்களை பேக் பண்ணி ஆட வைக்கிறாங்க. லெட்ஸ் சி. ஒரு சிஎஸ்கேவோட மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஹேமங் பதானி பேக்கப்பிங். ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய பேர் ஆஸ்திரேலியன் கோச்சில் கண்டவன் பேட் பண்ணும்போது நம்ம ஆளுங்க. ஓகே, பேட்டிங்ல போன மேட்ச் 230 சேஸ் பண்ணிட்டு வராங்க. இட் கிவ்ஸ் இமென்ஸ் கான்ஃபிடென்ட் டு தேர் பேட்டிங் லைனப் நினைக்கிறேன். அது ஆர்ச்சர் பர்கர்லாம் வச்சிருக்க நல்ல குவாலிட்டியான அட்டாக் வித் தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு. இந்த மாதிரி குவாலிட்டியான அட்டாக் வச்சிருக்க சைடோட சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா
ஒரு நல்ல பேட்டிங் கான்ஃபிடென்ட்டோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேஎல்ஆர் ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டு போனாரு, கடைசியில ஃபினிஷ் பண்ண முடியலனாலும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டப்ஸ் மில்லர் போன மேட்ச் ஆட வைக்க முடியல. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ஃபோர் ஃபாரின் ஸ்லாட் யாருன்னே ஒன்றும் முடிவு பண்ணல. போன மேட்ச் மில்லர் ஆடாதனாலதான் ஜேமிஸ்மே ஆடினாரு, பத்தும் நிசங்காவே ஆடினாரு. அப்படின்னா மில்லர் உள்ள வரணும்னா மேபி பத்தும் நிசங்காவை தூக்கணும், லுங்கிசானி உள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா கைல் ஜேமிசனும் தூக்கணும். இப்ப 2 பேர்த்த தூக்கணும், லுங்கிசானி மில்லர் வர முடியும். நான் என்ன நினைப்பேன்னா ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்து தூக்கிடுவேன், அபிஷேக் பொருள் போயிடுவேன். ஓகே, பட் மேபி அவர் நல்லா ஆடி இருக்காருன்னு கம் பேக் பண்ணவும் செய்வாங்களான்னு தெரியல. ஆனா நீ சொல்ற டிசிஷன் தான் நான் ஒத்துப்பேன், கன்ஃபார்ம் அது பெர்ஃபெக்ட். ஏன்னா அபிஷேக் போரலும் ஸ்ட்ரைக் பண்ண முடியும், பத்தும் நிசங்கா ஏதோ இம்பாக்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்லர் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளேயர், அதனால மில்லர் உள்ள வந்துட்டு ஒரு சின்ன நிகழ்நாள் ஆடல, இந்த மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஓரளவு பார்த்தா இந்த ஸ்குவாட் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சரியா கொடுக்க முடியல. அந்த ஒரு எப்போ மொமெண்டம் போச்சுன்னா அந்த மில்லர் கடைசியில ஜிடியோட தோத்தாரு தெரியுமா, 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து, 3rd மேட்ச் ஜிடியோட அந்த ஒரு ரன் டிரா பண்ணி மேபி குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா வின் பண்ணிருக்கலாமோ என்னமோ. அந்த இடத்துல இருந்து சரியா ஆரம்பிச்சு மறுபடியும் இப்ப பேக் பண்ணிருக்காங்க, ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு. இது நல்ல ஸ்குவாட், எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இஃப் தே பிளே த இன் தேர் பொட்டன்சியல். சரி, சிஎஸ்கே 11 பாத்திரலாமா? நீ என்ன நினைக்கிற? போன மேட்ச் கரெக்டான பிளேயிங் 11 ஆடினாங்கன்னு நினைக்கிறியா? சிஎஸ்கே நான் யாராருன்னு சொல்றேன். ருத்ராஜ், சாம்சன், 1 டவுன்ல ஊர்வில் பட்டேல், இந்த டாப் 3 ஓகே கரெக்டா செட் ஆயிருச்சு. ருத்ராஜ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாம்சங் கன்சிஸ்டன்டா இல்லைனாலும் ஏதோ நல்ல மேட்ச் இம்பாக்ட் கொடுத்துற மேட்ச்ல. ஊர்வில் பட்டேல் போன மேட்ச் 15 பால் 20 நாள் குரூஷியலா இருந்துச்சு. டாப் 3 நோ கொஸ்டின். ஆயுஷ் மாத்ரேக் பல்லா அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், ஊர்வில் பட்டேல் குட் ஆப்ஷன். 2 டவுன்ல இந்த டைம் கொஞ்சம் யோசிச்சு கார்த்திக் சர்மாவை இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் ஃபினிஷிங் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுறாரு, எல்லா பால் ஹிட் பண்ணணும்னு நினைக்கும் போது முடியறது இல்லை. அது ஸ்பின் டேக் டவுன் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்டா கார்த்திக் சர்மாவை யோசிச்சு முன்னாடி இறக்கி விட்டாங்க. அவர் நீட்டா உருட்டி ஆடி போனோம்னா ஜெயிச்சு கொடுத்தாரு. இது ஒரு நல்ல மூவா? கரெக்ட் தான். இப்ப நீ வந்து ஒரு பிரஷர், ஒரு யங்ஸ்டர் மேல நீ ஃபுல் பிரஷர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி ஆகும்னு சொல்றதுக்கு நீ அதுக்கு முன்னாடியே போ, ஸ்பின் நல்லா டைம் எடுத்துக்கோ, நீ பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ண அனுப்பிச்சு கரெக்டான டிசிஷன் தான். கரெக்ட் தான். அப்புறம் பிரிவிஸ் தூபே ஃபினிஷிங் கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கு, அது ஒரு பெட்டர் டிசிஷன் தான். ஆனா அவங்க 2 பேரும் வந்தா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆனா எனக்கு வந்து இருக்கு பிரிவிஸோட பொசிஷன் கொஞ்சம் பின்னாடி போறது எனக்கு கொஞ்சம் இல்ல. பிரிவிஸ் கரெக்ட் தான். பிரிவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் எப்படின்னா அட்டாக் தான் பண்றாரு, பொறுமையா ஆடல. அதனால இப்ப 2 டவுன்ல வந்து அவர் டக்குன்னு அவுட் ஆயிட்டாருன்னா ப்ரெஷர் ஆயிடுறாங்க, அதனால பின்னாடி இறக்கி விட்டு. இல்ல அப்படி நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அட்டாக் பண்ணி ஆடுறாருன்னா ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு 3 டவுனா இருக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதான் மும்பைல இருக்கப்ப ரஷித் கான் ஒரு ஸ்பின் எப்படி அடிச்சான், பிரேவிஸ் நல்லா ஆடுவான். ஆனா அவனை நீ கொஞ்சம் பேக் பண்ண, ஒருவேளை ஃபினிஷரா அவனுக்கு அந்த மாதிரி ரோல் பிளே பண்ண கொடுக்கற மாதிரி தான் ஓகே, பட் அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் நம்பர் 3ல ஆடுறதான் பெஸ்ட். நம்பர் 3 டவுன்ல சொல்லு. 3 டவுன்ல சொல்றேன். அதுதான் பண்றாங்க. கார்த்திக் சர்மா 2 டவுன், இவன் 3 டவுன், சிவம் துபே 4 டவுன், ஓகே நாட் பேட். அப்புறம் வர ஊர்வில் பட்டேல் 1 டவுன், ஊர்வில் பட்டேல் 1 டவுன், 2 டவுன் கார்த்திக் சர்மா, 3 டவுன் பிரிவிஸ், 4 டவுன் துபே, 5 டவுன்ல ஓவர்டன் வந்துடுறாரு. இந்த போன மேட்ச் பிரசாந்த் வீர் இறக்கி விட்டாங்க, மேபி 5 டவுன்ல பிரசாந்த் வீர் வரலாம் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். ஒரு 2 ஓவர் தான் மீதி இருந்துச்சுன்னா ஓவர்டன் போய் ஸ்ட்ரைக் பண்ணு, விக்கெட் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரசாந்த் வீர், ஓகே குட் ஆப்ஷன். போன மேட்ச் விளையாண்ட கோஸ், ராமகிருஷ்ணா கோஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு, ரூல்ட் அவுட் ஆஃப் த ஐபிஎல். சிஎஸ்கேக்கு எந்த பிளேயர் லைட்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கோ அவங்க வெளியில போயிடுறாங்க. என்ன ராசி மாதிரி காம்பினேஷன். இன்னொரு அப்டேட் என்ன தெரியுமா, எம்எஸ் தோனி வந்து டிசி மேட்ச்ல டிராவலே பண்ணல, டிசிக்கே போகல. அவர் அவ்வளவுதான் சேப்பாக்க கடைசி மேட்ச் ஃபேர்வெல் கொடுத்துட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன், லுக்ஸ் லைக். ஆமா, அவர் ஒரு மேட்ச் கூட அவரோட அப்பீரியன்ஸே பார்க்க முடியல. இப்ப டெல்லிக்கு ஒரு டிராவலும் பண்ணல,
அப்டேட்டே அதுதான். ஓகே தோனி ஓகே, அவர்னால ஒன்று இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகலை, ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ணா கோசுக்கு பதிலாக மாதிரி காம்பினேஷன் மாற்றுற மாதிரி இருக்கும். அவங்க பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்னதான் ஸ்ட்ராங்கான பவுலிங் நிறைய டீம் கிட்ட இருந்தாலும் இங்கே டம்மியாக தான். ஐ மீன் ஓவராலாக நீ சொல்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை. இப்போ ஆர்சிபி கேசலோட புவி, குணால் பாண்டியாலும் நல்ல நல்ல ப்ரூவன் ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கே நூர் ப்ரூவன், அகில் ஹுசைன் அவரு பிச்சு ஹெல்ப் பண்ணாதான் நல்லா போடுறாரு, அது உட்கார வச்சிடுறாங்க. அது ஒரு பேட் டிசிஷன் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஓவர் டன் அவரெல்லாம் 100 டன் 100 டன்னு கிண்டல் பண்ணாத ஆளுங்களே இல்லை, அடி போட்டு வெளுத்துருவாங்க. பட் அவர் சூப்பரா பவுலிங் போடுறாரு சொல்லலாம். 1-2 போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா சூப்பரா ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லலாம். அடிக்க முடியாம. அப்புறம் இம்பார்ட்டன்ட்லி முகேஷ் சௌத்ரி, கலீல் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு அசட்டா டீமுக்கு இருக்காரு. சூப்பரா 30-32 ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. அதுதான் கேம் சேஞ்சா இருக்கு. பவர் பிளேல மித்த டீம் எல்லாம் மும்பைல 70-80, இவங்க ஒரு 60 நிறுத்துறாங்கன்னா இவர் ஒரு குரூஷியலா இருக்காரு. 60 டீசென்ட். இப்ப காலகட்டத்துல ஓரளவுக்கு டீசென்டா, ஆனா மிடில் ஓவர்ல 100 அமத்துல போட்டு ஏதோ சமாளிச்சிடுறாங்க. அதனால முகேஷ் சௌத்ரி குட். அன்சுல் கம்போஜ் சூப்பரா போட்டு பர்பிள் கேப் ஈக்குவல் பண்ணியிருக்காரு புவியை. நீ என்ன நினைக்கிற? மும்பைல இருந்தாரு, மறுபடி சென்னை சூப்பரா போடுறாரு. ஒரு யங் பவுலிங் ஸ்குவாட்ரா, அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு யங் பவுலிங் ஸ்குவாடு. பட் அந்த ஸ்குவாடும் they are going with purple cap equal பண்றாங்க. they have more talent. அதாவது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து they have watched out and they have fixing the place. முகேஷ் சௌத்ரி அதே மாதிரி கலீல் பதர் ரீப்ளேஸ் பண்ணதும் ஒரு நல்ல சாய்ஸ். பட் என்னதான் தேர் அப்பர் ஹேண்ட் அட் பவுலிங் அட் வித்தவுட் எப்படி சொல்றது, ஒரு யங் யூனிட்டோட போயிருந்தாலும் அன்எக்ஸ்பீரியன்ஸோட போயிருந்தாலுமே சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டாப் 4 டீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏன் நீ டாப் 4 டீம்ஸ் சொன்னால் நாளைக்கு டிசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்க்கு, ஒரு லுங்கி இங்கிடி, they have more of variations, difference. They can handle the situation better than them. Good. அவங்க என்ன யோசிப்பாங்கிறது வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். ஸோ விச் மீன்ஸ் திஸ் கால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ 2 6 அடி வாங்கிட்டோம்னா 2 6 போயிருச்சா, இந்த பால் நீ எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு ஸ்டார்க்னால நீங்களால போட முடியும். பட் இதுவே அவங்க யங்ஸ்டரு 2 6 அடிச்சானே, அடுத்த பால் 6 அடி கூட ப்ரெஷர்ல போட்டு டாஸ் பாலா போலாம், நோ பாலா போலாம், என்ன வேணாலும் ஆகலாம். மேபி நான் அதான் சொல்றேன். சரி ஓகே, ஓவராலா பார்த்தாச்சு. லெட்ஸ் கெட் இன்டு ப்ரெடிக்ஷன் டைம். Who will be the batter to watch out for? I am going with KL Rahul. டெல்லி கிரவுண்ட் ஈஸியா அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நானும் கேஎல் ராகுல் சொல்லலாம்னு இருக்கேன். பட் நான் ஒரு சிஎஸ்கே பிளேயர் சொல்றேன். சொல்லு. பிரிவிஸ். சரி ஓகே, பிரிவிஸ். ஓகே, பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் கம்போஜ். போன மேட்ச் நான் அப்போ கொடுத்தேன், இந்த மேட்ச் பேக் பண்றேன். நீ ஒரு டிசி பவுலர் சொல்றியா இல்ல சிஎஸ்கே பேக் பண்றியா? இல்ல டிசி போறேன். யாரு? லுங்கி நிங்கிடி நாளைக்கு மேட்ச் ஆடணும், அவர்தான் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார். Who will take down? Who will stay in the playoff race தான் சொல்லணும். ஒரு நாக் அவுட் மாதிரி தான். எந்த டீம் ஜெயிக்குதோ அப்பர் ஹேண்ட், இவங்களுக்குள்ள அப்பர் ஹேண்ட், மேல அப்பர் ஹேண்ட் டவுட் தான், இவங்களுக்குள்ள அப்பர் ஹேண்ட் எடுத்து போக முடியும். டிசியா சிஎஸ்கேவா? ஐ அம் கோயிங் வித் டிசி. சரி ஓகே, ஐ அம் கோயிங் வித் டிசி ஆல்சோ. ஏன்னா நல்ல ஏன் டிசினா சொன்ன மாதிரி அதான் ஓப்பனா சொல்லணும், ஸ்குவாட் இருக்கு. they have என்ன ரோல்னு அதனால கிளியரா தெரியுது. இவன் அடிக்கலாம், அவன் அடிக்கலாம் இவன்ட்டு. பட் இங்க வந்து ஒரு ஸ்குவாடுங்க பிளேயிங் லெவனே மாத்தி, நேத்து போன மேட்ச் கூட மாத்தி போன மேட்ச் மும்பைனாலதான் தப்பிச்சாங்க. வேற டீமோட ஆடி இருந்தா மேபி ஜெயிச்சிருக்கலாம். உண்மையில ஏதோ அந்த பிளேயிங் லெவனே இன்னும் இங்க ஃபிக்ஸ் பண்ணல, எக்ஸாக்ட் பிளேயிங் லெவன் ஃபிக்ஸ் பண்ணல. அப்பேற்பட்ட டீமுக்கு வந்து நான் வந்து பிளே ஆஃப்ல போவேன்னு சொன்னாவே நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நாளைக்கு ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். Okay, sure. Let's see in the review of tomorrow match. Stay tuned and subscribe for more. Thank you.